உங்க பேரு? மை நேம் இஸ் நாகராஜ். என் பேரு பஞ்சாயத்து முருகன் சார். இதுல யாருக்கு ஃபைனான்ஸ் வேணும்? இந்தா இவருக்கு தான். இட்ஸ் மீ. சொல்லுங்க, எவ்வளவு அமௌண்ட் வேணும்? என்ன வெஹிக்கிள் வாங்க போறீங்க? சார் வண்டி வந்து இந்த ஷேர் ஆட்டோ சார். ஓகே. அமௌண்ட் வந்து ஒரு 2-4-5 லட்சம் எங்களுக்கு தேவைப்படும் சார். இது பெட்டரா இருக்கும். கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். தேங்க்யூ சார். பதரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் இருக்குல்ல? டாக்குமெண்ட்ஸ்னா அதாங்க உங்க அட்ரஸ் ப்ரூஃப், இன்கம் சோர்ஸ் ப்ரூஃப், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணது, சேலரி ஸ்லிப், அப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸுங்க. டிரான்சாக்ஷனா? என்னமோ சொல்றாரு. என்னத்தை கேட்குற அந்த கண்ணாடி மண்டையன்? அப்படிலாம் எதுவுமே நமக்கு தெரியாதே. சரி, உங்க பேங்க் டிரான்சாக்ஷனாவது காட்டுங்க, ட்ரை பண்ணலாம். டிரான்சாக்ஷன்னா புரியலையே. நீங்க மாசம் மாசம் பணம் போடுவீங்கல்ல, நாங்களா? அப்படி போடுற எடுக்கிற அமௌண்ட் இருக்க, அதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன். அட என்ன சார் நீங்க? நாங்க ரெகுலரா மாசம் மாசம் பணம் போடுறதா இருந்தா நாங்க ஏன் சார் உங்கள்ட்ட வந்து லோன் வாங்க போறோம்? இங்க பாருங்க சார், எங்களுக்கு டீ கடையில கூட அக்கவுண்ட் கிடையாது. அந்த அளவுக்கு சுத்தமான கையை என்ன மாப்ள? இது வரைக்கும் நாங்க 10 பைசா பேங்க்ல போட்டதே கிடையாது. நம்மள போய் எழுந்திருக்கப்பா. 2 பேரும் எழுந்திருக்கேன்னு சொன்னேன். நீங்க விளையாடுறதுக்கு நான் தானே கிடைச்சேன். சார் சார் என்ன சார் நீங்க கோவப்படக்கூடாது சார். மாப்ள பணம் நீ வாடா. நமக்கு ஃபைனான்ஸ் தரலன்னு வச்சுக்கியே, இவங்களுக்கு தான் நஷ்டம். பணக்காரங்களுக்கு தான் கடன் தருவாங்களாமே. பணக்காரன் எதுக்கு சார் உங்கள்ட்ட வந்து கடன் வாங்க போறான்? நல்லா நடத்துறீங்க சார் ஃபைனான்ஸ். நீ வாடா மாப்ள. நாளைக்கே நான் ஆரம்பிக்கிறேன் பஞ்சாயத்து முருகன் ஃபைனான்ஸ். சார் அவங்க 2 பேரும் எதுக்கு வந்துட்டு போறாங்க? சரியான கோமாளிங்க. வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் கேட்டு வந்தாங்க, ஆனா எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? அவங்களா? ஆமா. ஏன் சார் உங்களுக்கு லட்சுமி அன்கோ ராமநாதன் சார் தெரியும்ல? ஆமா, நல்லா தெரியுமே. ஏன் கேக்குறீங்க? சார் இப்ப வந்தவங்கள ஒருத்தர் அவரோட சன் தான். அவருக்கா டாக்குமெண்ட்ஸ் இல்ல? ஏங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா? இப்ப வந்தது அவரோட சன் தானா? நல்லா தெரியும் சார். இப்ப வந்தவர் ராமநாதன் சாரோட பையன் தான். அவர் பேரு நாகராஜ். அவரோட மேரேஜுக்கு நான் போயிருந்தேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா மிஸ்டர் ராமநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ஹலோ சார், வணக்கம். நான் மகாலட்சுமி ஃபைனான்ஸ் மேனேஜர் பேசுறேன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. உங்க பையன் வெஹிக்கிள் லோன் கேட்டு வந்தார் சார். என் பையனுக்கு வெஹிக்கிள் லோன்? எந்த பையன்? நாகராஜ்னு பேர் சொன்னாரு. ஆனா டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையே சார். எங்களுக்கும் உங்க பையன் தானு முதல்ல தெரியாது. ஏதோ ஷேர் ஆட்டோ வாங்கணும்னு பணம் கேட்டாங்க. பாருக்கு ஏன்டா வேலைக்கு போகணுன்னு கேட்டதும் சொந்தமா வேற பிசினஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டா போல இருக்கு. எவ்வளவு லோன் கேட்டான்? 4 லட்சம் ரூபா சார். சார் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன். சொல்லுங்க சார். அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுங்க. அதுக்கு என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் எங்கிட்ட அனுப்புங்க. நான் கையெழுத்து போட்டு அனுப்புறேன். சரியா? சரிங்க சார். ஆனால் ஒரு விஷயங்க. சொல்லுங்க சார். நான் தான் சைன் பண்ணேங்கிற அந்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. புரியுதா? கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ. அப்புறம் சார், சொல்லுங்க சார். பணத்தை கொடுக்கும்போது உன் தொழில் நல்லா வரணும்னு சொல்லி வாழ்த்தி கொடுங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். ஷேர் ஆட்டோ வாங்குறதுக்கு நீங்க கேட்ட பணத்தை கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்க அமௌண்ட்டை வாங்கிக்கங்க சார். ஐயோ சார், நீங்க கேட்ட பேப்பர்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லையே சார். பரவாயில்ல. உங்களை மாதிரி சுயதொழில் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களை ஊக்குவிக்கிறதா எங்க ஃபைனான்ஸோட நோக்கம். அப்படியா? அப்பா அண்ணன் வந்துட்டா? என்ன நடந்துச்சு தெரியுமாடா? கல்பனா பரவாயில்ல. என்னாச்சு கல்பனா? என்ன சொல்லு கல்பனா, என்னாச்சு? நீ சொல்லு கல்பனா. நான் அதை எப்படிங்க சொல்லுவேன்? பரவாயில்ல சொல்லு. நான் கர்ப்பமா இல்லைன்னு டாக்டர்
சொல்லிட்டாங்க. ஆ, என்னன்னு சொன்னாங்க? என் வயித்துல இருக்கிறது குழந்தை இல்ல, கட்டிதான்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? சரி, ஹார்ட் பீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு எடுத்த ஸ்கேன்ல ஹார்ட் பீட்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எடுத்த ஸ்கேன்ல வயித்துல கட்டிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டேய் சுந்தர், என்னடா பண்ற? பாவண்டா ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாடா. நம்மளோட அவளுக்கு தானே ஏமாற்றம் ஜாஸ்தி. குட்ட பிள்ளை கூட பார்க்காம அடிக்கிறியடா. பாவண்டா அவன். பாத்தியாடி, பாத்தியா? இவரை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்து? சுந்தர், என்னடா சொல்ற? இவ என்ன ஏமாத்தினாடா? அப்பா, இவ கர்ப்பமாவே இல்ல. இவ வயித்துல கட்டியும் இல்ல. எல்லாம் டிராமா. திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கிற டிராமா. இந்த ரிப்போர்ட் செக்கப் எல்லாமே பொய். இத்தனை நாளா கர்ப்பம்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காப்பா. சுந்தர், என்னடா சொல்ற? ஆமாப்பா, எல்லாம் நாடகம். ஏய், எல்லா உண்மையை சொல்லு. ப்ளீஸ் வேண்டாம் வேதவல்லி, விடு. அவர் என்ன அடிக்கட்டும். போதும், நடிக்காத. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லுடி. கல்பனா, இப்படி சும்மா அழுதுகிட்டே இருந்தா எனக்கும் குழப்பமா இருக்குதுமா. என்னம்மாச்சு? சுந்தர் சொல்றதுல உண்மையாம்மா? ஏம்மா அமைதியா இருக்கிற? என் வயிற்றெல்லாம் கலக்குதும்மா. அம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லிடுமா. உங்க அப்பா மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லிடுமா. உன்னை எவ்வளவு நம்பின? இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டேடி. என்ன மன்னிச்சிடுங்க. உன்னை மன்னிச்சா அது எனக்கு தாண்டி பாவம். கல்பனா, இப்படி ஏமாத்திட்டியம்மா என்ன? மாமா, அம்மா, என்னைக்காவது நான் உன்னை மருமகளா பார்த்திருக்கிறேன்னா? பெத்த மகமாரி நினைச்சா அத்தனை பாசத்தை கொட்டின மேல நீ என்ன இப்படி ஏமாத்திட்டியம்மா? நான் பண்ணது தப்புதான் மாமா. எனக்கு வேற வழி தெரியல. அன்னைக்கு என்ன வீட்டை விட்டு அனுப்பினப்போ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு எனக்கு காரணம் கிடைக்கல. இவர் மேல வச்சிருந்த பாசத்துல நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். எங்க நான் உண்மையை சொன்னா எல்லாரும் என்ன வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் நான் யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க மாமா.